ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கண்மலையாகிய எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் தெய்வமே. என் இயேசு நல்லவர். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தகப்பன் நல்லவர் என்று துதிக்கிறோம். எங்கள் கண்மலை ஆகிய தெய்வம் அவர் பெரியவர் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். எங்கள் கண்மலை ஆகிய எங்கள் தெய்வத்தை நோக்கி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர். ஆண்டவரே நீங்கள் எத்தனை பெரிய தெய்வம். ஆண்டவரே நீங்கள் எத்தனை வல்லமை உடைய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிருப 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 கிருப. தகப்பனுடைய கிருபை, தகப்பனுடைய கிருபை பெரியது. தகப்பனுடைய கிருபை பெரியது. தகப்பனுடைய கிருபை பெரியது. என் தெய்வத்துடைய கிருபை பெரியது. என் தெய்வத்துடைய கிருபை பெரியது. என் இரட்சகருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவரே, ஆராதனைக்கு உரியவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் இரட்சகரை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். என் இயேசு ராஜனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம், ஏசப்பா தோத்திரம். கர்த்தராகிய தெய்வம் எத்தனை பெரியவர், எத்தனை பெரியவர். அவர் எத்தனை உயர்ந்த தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபையின் ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் போற்றுகிறோம், கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை நேரத்தில் உங்கள் சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். உங்களுடைய தேவ பிரசன்னத்தினால், உங்களுடைய மகிமையினால், உங்களுடைய இரக்கத்தினால் எங்கள் தகப்பன் எங்களை நிரப்புவீராக. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இனி இந்த நாளில் தெய்வம் மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்கிற ஒரு நாளாய் இருக்கட்டும். தெய்வம் கிரியை செய்ய வேண்டும். எங்கள் இயேசுவை கிரியை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். பாடலை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்தப் போகிறோம். ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே.
கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை அற்புதமாய் நடத்தினார், நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தெய்வம். சொல்லுங்க அல்லேலூயா. அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியும் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெய நமக்கு ஈந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமே சுண்ணமோடிருப்பார். இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமே சுண்ணமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் தீர்க்கும்படியாய் கடந்து வருகிற தெய்வம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்குவதினாலே நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆமென். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துண்டபனீசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கபனீசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் என்னை நடத்தின என் தகப்பன் எத்தனை நல்லவர், ஸ்தோத்திரம். அவர் என் வாழ்க்கையில் எத்தனை முடியாத காரியத்தை முடிய பண்ணினார், நடக்காத காரியத்தை நடக்க பண்ணினார்.
சாத்தியமே இல்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை ஆண்டவர் சாத்தியமாய் மாற பண்ணினார். அவரை நோக்கி சொல்லுவோமா, மனுஷனால கூடாத எல்லாம் என் தேவனாலே கூடுவதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷனாலே கூடாத காரியங்கள் எல்லாம் என் தகப்பனாலே கூடுவதற்காய் ஸ்தோத்திரம். என்னால் முடியாத காரியங்கள் எல்லாம் என் இயேசு எனக்கு செய்வதற்காய் ஸ்தோத்திரம். என்னால் முடியாத காரியங்கள் எல்லாம் என் பரம தகப்பன் எனக்கு செய்வதற்காய் ஸ்தோத்திரம். என் தெய்வம் நிச்சயமாய் நன்மை செய்வார். என் தெய்வம் நிச்சயமாய் உதவி செய்வார். என் தெய்வம் நிச்சயமாய் என்னை கைவிட மாட்டார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே அம்மே. கூடாதது இயேசுவே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம். ஆமென். மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போது பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் பேய்கள் உம்பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம்பெயரால் கைகள் நீட்டினார், நோய்
குறைகள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே, என் தெய்வத்தாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தகப்பனாலே எல்லாம் கூடும், என் தெய்வத்தால் எல்லாம் கூடும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உங்கள் இரக்கம் வெளிப்படட்டும். தகப்பனே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு உதவி உம்மிடத்திலிருந்து தான் வரணும், எனக்கு நன்மை உம்மிடத்திலிருந்து தான் வரணும், எனக்கு ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் இருந்து தான் வரணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம், என்னால் முடியாத காரியம், என்னால் சாத்தியமில்லை என்று சொல்லி நான் கைவிட்ட காரியத்தை எல்லாம் என் தெய்வம் நன்மையாய் முடிய பண்ண நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆமே. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறு கண்ணோக்கி பார்க்கிறேசுவே, காலைதோறும் ஓ என் வாழ்க்கையில நீ மீண்டதோறும் விசாரித்து மகிழ்கிறீ, நீ மீண்டதோறும் விசாரித்து மகிழ்கிறீ. உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு செய்கிற தெய்வம். சொல்லுங்க அம்மாப்பா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா
அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள இயேசுவே, உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். பரலோகத்தின் தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். முடியாது, நடக்காது, சாத்தியமில்லை என்று என் வாழ்க்கையில் முடிந்து போன எல்லா காரியத்தையும் நீர் செயல்படுத்த, அவைகள் எல்லாம் எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்க, அவைகள் எல்லாம் மறுபடியும் கூட நான் இழந்து போனவைகளை, நான் விட்டவைகளை, நான் ஏமாற்றப்பட்டவைகளை, நான் ஏமாந்து போனவைகளை எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தரவும், என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த அதிகாலையில் உம்மை தேடுகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இருக்கீங்க. வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி எங்கள் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் கிருபையால் நிரப்புங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்கள் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, உங்கள் இரக்கம் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 124வது சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 124வது சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நம் ஆத்துமா மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் எப்பொழுதும் சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அங்கே ஒரு மனிதனை குறித்து, நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதரை குறித்து அங்கே தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், மனிதனை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அப்படிதான் ஒரு அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஏதோ ஒரு மனிதனை சார்ந்து வாழ்கிறோம். ஆனால் இந்த 124வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. அப்போ நம் மனிதனை சார்ந்து வாழ்ந்தாலும் நமக்கு உதவி, அதாவது சகாயம் என்று சொல்லும்போது உதவி ஆண்டவருடைய நாமத்தினால தான் நமக்கு உள்ளது. எத்தனை மனிதர்களிடத்திலே நாம் உதவியை நாம் தேடி ஓடினாலும் அந்த மனிதர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால், நாம் எதிர்பார்த்திருக்கிற மனிதனிடத்திலிருந்து நமக்கு நன்மை வர வேண்டுமானால் கர்த்தர் தான் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். எந்த மனிதனும் சுயமாய் நமக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். அங்கே அவர் சொல்லுகிறார்,
அவர் நம்மை உயிரோடு கூட அவர்கள் விழுங்கி இருப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் கொந்தளிக்கும் ஜலத்தை போல நம் ஆத்துமா மேலே புரண்டு போக பண்ணியிருப்பார்கள். பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அந்த மனிதனுடைய பற்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. அப்போது நமக்கு சகாயம் யாரோ ஒரு மனிதனிடத்தில் இருந்தல்ல, அது மனிதன் வழியாக வரலாம், மனிதன் மூலமாக வரலாம். ஆனால் அந்த நன்மை வருவதற்கு பிரதானமான காரணம், சகாயம் வருவதற்கு, உதவி வருவதற்கு பிரதானமான காரணம் கர்த்தருடைய நாமத்தில் அந்த சகாயம் உள்ளது. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தில் அங்கே ஸ்தோத்திரம் 25வது வசனம் 26வது வசனம் சொல்லுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றே ஆகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த அம்மா தனக்கு ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தம், வியாதியின் நிமித்தம் அநேக மனிதர்களை தேடி போயிருக்கிறாங்க. போன இடத்துல போனவர்கள் எல்லாரும் பணங்களை வாங்கி கொண்டு அந்த அம்மாவை என்ன செஞ்சிட்டாங்களா, அதிக வருத்தப்படக்கூடிய அளவில் அந்த அம்மாவை போக பண்ணிட்டு விட்டுட்டாங்க. வேதம் சொல்லுது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாள். இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் செலவழிஞ்சு போயிட்டு எல்லாவற்றையும் மனிதர்கள் பிடுங்கி விட்டார்கள். நான் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன், நான் உன் சரீரத்தை சுகமாக்கி விடுவேன், நான் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டேன்னா உன் சரீரத்தில் இருக்கிற பலகீனம் போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லா வைத்தியர்களும் அந்த அம்மாட்ட இருந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு, ஆனால் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட, வேதம் சொல்லுது சற்றையாகிலும் கொஞ்சம் கூட தன் பலவீனத்தில் இருந்து அந்த அம்மா விடுதலையாக்கப்படலை. 12 வருஷமாய் அந்த அம்மா செலவு பண்ணியிருக்கிறாங்க, 12 வருஷமாய் மனிதனை நம்பி இருக்கிறாங்க, ஒரு பலனும் அங்கே வரவில்லை. நமக்கு நம்முடைய நம்பிக்கை இந்த காலை நேரத்தில் இயேசுவாய் மாறட்டும். நமக்கு சகாயம் ஆண்டவரிடத்தில் இருந்து மட்டும்தான் வர முடியும், மனிதனிடத்திலிருந்து வருவதில்லை. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கிரியை செய்தால் மாத்திரம்தான் அந்த மனிதனிடத்திலிருந்து நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அம்மா ஆண்டவரை தேடுவதற்கு முன்னால் 12 வருஷமாக மனிதனையே நம்பி வாழ்ந்திருக்கிறாங்க. சகாயம் மனிதனிடத்திலிருந்து வராதா என்று அவர்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன? தனக்கு இருந்த எல்லாவற்றையும் செலவழித்து விட்டார்கள். இப்போ வியாதி ஒரு பக்கம் இருந்த பொருளாதாரம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எல்லா பணங்களையும் இழந்து போன ஒரு நிலை. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு சகாயம் ஏதோ ஒரு மனுஷனிடத்தில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நிலையில் அந்த மனிதர்கள் நம்மை கொண்டு போய் விடுவார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நீங்கள் அவரிடத்தில் உதவி கேளுங்க. அப்பா, எனக்கு உதவி இன்னைக்கு தேவை, இன்றைக்கி ஒரு மனிதனை நம்பி போகிறேன், ஆனால் அந்த மனிதனை ஏமாற்றி விடக்கூடாது, நான் உங்களை தான் நான் விசுவாசிக்கிறேன், அவனிடத்தில் நீ கிரியை செய்ய வேண்டும் என்று முழுக்க உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மேலே மாறணும், அந்த மனிதன் மேலே அல்ல. நீங்கள் இப்படி மாறும்போது உங்கள் சிந்தை கர்த்தருடைய நாமத்தினால தான் எனக்கு சகாயம் உண்டுங்கிறதை புரிந்து கொண்டா, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும்படி நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எபிரியருக்கு எழுதின நிருபத்தில், அந்த எபிரியர் நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னா 4வது அதிகாரம் கடைசி வசனம் அது சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், எபிரியர் 4வது அதிகாரம் கடைசி வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை அண்டையில் சேருவோம். நம்ம விசுவாசம் கர்த்தருடைய நாமத்தினால தான் எனக்கு சகாயம் உண்டு, அதை விசுவாசிப்போம். 2வது, அவர் ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்கிற ஒரே உறவு இயேசு மாத்திரம்தான்.
எந்த நபரும் நமக்கு ஏற்ற சமயத்தில் உதவி செய்ய முடியாது. இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும்படி கிருபாசன தண்டைக்கு வாருங்கள். அந்த பெரும்பாடு ஸ்திரியை போல நம்முடைய நிலை வர வேண்டாம். அவள் எல்லாவற்றையும் இழந்தும் கூட தன் சரீரத்தில் சுகம் கிடைக்கவில்லை. அவள் எல்லாவற்றையும் இழந்தும் கூட அவள் அதிக வருத்தப்படுத்தப்பட்டாள். பணமும் போனது, சுகமும் இல்லை, ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. நாம் மனிதனை நம்பினால் மனிதர்கள் இப்படி தான் நம்மை கொண்டு போய் விடுவார்கள். இந்த காலை நேரத்தில் நம்ம விசுவாசம், வானத்தையும் பூமியும் படைத்த உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினால் எனக்கு சகாயம் உண்டு, நான் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும்படி கிருபாசன தண்டைகளை நான் வந்து நிற்பேன். இந்த அனுபவத்துக்குள்ளேயே நீங்கள் இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு சகாயம் உண்டு. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்காக உயிரியே தியாகமாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் உண்டு. ஜெபிப்போமா? நல்ல தெய்வமே, எங்களுக்கு சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஏற்ற சமயத்தில் அந்த உதவியை பெற்றுக்கொள்ளும்படி கிருபாசன தண்டைக்கு நாங்கள் வருகிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாய் மனிதனை நம்பி எல்லா பணங்களையும் இழந்து ஒரு சுகம் கூட கிடைக்காம, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அவள் அதிகமாய் வருத்தப்படுகிற போது, அந்த ஏற்ற சமயத்தில் சகாயம் பண்ணுகிற, ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுவேன் என்று போன மாத்திரத்தில், அவர் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் 12 வருஷமாய் எல்லா மனிதர்களும் அவளை ஏமாற்றினார்கள். அவளுக்கு கொஞ்சம் கூட சுகமில்லை. இருந்தவைகள் எல்லாவற்றையும் இழந்து போனாள். ஆனால் இயேசுவை மேலே விசுவாசம் வைத்து இயேசுவின் வஸ்திரத்தை எப்பொழுது தொட்டாலோ அவள் பூரண சுகமடைந்தாள். உங்களுக்கு பூரண ஆசீர்வாதம் வரும், பூரண நன்மை வரும். எப்பொழுது உங்கள் விசுவாசம், எனக்கு சகாயம் இயேசுவின் இடத்துல தான் இருக்கிறது, அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் கிருபாசன தண்டையில் வந்து நிற்பேன் என்று இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு அற்புதம் உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு ஒரு மேன்மை வரும். ஆமேன், ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாளில் பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருத்துடைய மேலேயும் இந்த நாளிலே என் ஆண்டுடைய கரம் பூரணமாய் வெளிப்படுவதாக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமேன், ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாளிலும் கூட திருமண நாளை நினைக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கட்டும். இந்த ஆண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிறதான ஒரு ஆண்டாக இருக்கட்டும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொன்னீங்க, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் திருமண நாள் நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கட்டும். இந்த நாளில் ஜெபத்தில் பங்கெடுத்த ஆண்டவரே, இந்த வீடியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை வெளிப்படுவதாக, என் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக, என் ஆண்டுடைய இரக்க வெளிப்படட்டும். பலத்த காரியத்தை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் வருகிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆமென். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.